ஸ்ரீ நைமிசாரண்ய திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், முன்னொரு காலத்தில் சௌனக முனிவரின் தலைமையில் இருந்த முனிவர்கள் துறவற செல்வந்தர்களாக இருந்தனர். அவர்கள் பிரம்மலோகத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் பிரம்மதேவரை கண்டனர். 4 முகம் கொண்ட இறைவன் வேதங்களின் கருவாகவும் நேரடியாகவே வேதங்களின் திரு உருவமாகவும் இருக்கிறார். தாமரை சிம்மாசனத்தில் மனைவி கலாவுடன் அமர்ந்திருக்கிறார். அவர் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர் மற்றும் அனைத்து தேவதைகளையும் ஒழுங்குபடுத்துபவர். நித்தியமான உயர்ந்த அமைதியான தேவர்களின் இறைவன் உன்னத இறைவன். அவர் ஒரு துறவியாக பட்டை ஆடைகளை அணிந்து குசாப்புல் மற்றும் கருணை பொக்கிஷத்தை ஏந்தியிருந்தார். ஊர்த்துவ புண்டரலா தாமரை கண்கள் மற்றும் துளசி மரங்கள் கொண்ட ஒரு நல்ல பழம். பிரம்மதேவர் வெள்ளை தாடி வெள்ளை மீசையுடன் இருந்தார். அவர் ஒரு புத்தகம் மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கும் மாலையை எடுத்துச் சென்றார். மரீச்சி முனிவர், பிருகு முனிவர், தக்ஷன், வசிஷ்ட முனிவர், கிருத்து முனிவர் மற்றும் நாரத முனிவர் ஆகியோரும் இருந்தனர். அத்ரி முனிவர், அங்கிரசு முனிவர் மற்றும் கர்தம முனிவர், புலஸ்திய முனிவர் மற்றும் புலக முனிவர் ஆகியோர் சனகர் மற்றும் பிறரின் 4 மகன்கள் ஆவார்கள். மனுக்களின் தலைவர்களும் பூமியின் அதிபதிகளும் எப்போதும் நீதியை காப்பவர்களாகவே இருந்தனர். தேவேந்திரன், அக்னி, ராட்சஸ், வருணன் மற்றும் வாயு ஆகியோரும் இருந்தனர். மன்னன் சோமருத்ரன் திசைகளின் காவலர் மற்றும் கடவுள்களில் முதன்மையானவர். இதேபோல் மற்ற தேவதைகள், சித்தர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் அவரை வணங்கினர். வித்யாதரர், யோகிகள், ராட்சசர்கள் மற்றும் அசுரர்கள் உலகமெல்லாம் இறைவனை அவர் முன் வணங்கினேன். நாராயணனிடம் பக்தி கொண்ட பிரம்மதேவரிடம் விசாரித்தனர். ஞானிகள் கூறினார்கள், பிரபஞ்சத்தின் தலைவரே, ஒரு அமர்வு 1000ற்கு சமம். நாம் அனைவரும் மங்களகரமான அனைத்தையும் செய்வோம். அதை செய்வதற்கு மிகவும் புனிதமான இடத்தை எனக்கு காட்டுங்கள். இது இந்தியாவின் புண்ணிய பூமியில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களால் வாழ்கிறது. பிரம்மதேவர் கூறினார், துறவரம் நிறைந்த அனைத்து முனிவர்களும் கவனமாக கேட்கிறார்கள். உலகில் முனிவர்கள் வாழும் பிரதேசங்கள் பல உள்ளன. வேதமறிந்த பிராமணர்கள் பூமியில் எங்கு வாழ்ந்தாலும் எல்லா தேவர்களும் அங்கே வசிக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் பிராமணர்கள், வேதங்களை நன்கு அறிந்தவர்கள், அமைதியானவர்கள் மற்றும் துறவிகள். உடலே தேவர்களின் மாலையாக இருந்து அவர்களின் இன்பத்தை அளிக்கிறது. எனவே வேதங்களை அறிந்த பிராமணர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வணங்கப்பட வேண்டும். பிராமணர்களை வணங்கும் போது அனைத்து கடவுள்களும் வணங்கப்பட்டனர். நான் ஒரு சக்கரத்தை உருவாக்கி தரையில் வீசுவேன். அது எங்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஒரு சிறந்த யாகம் செய்ய வேண்டும். இது மிகவும் புனிதமான இடம் என்பதில் ஐயமில்லை. அங்கு செய்யப்படும் அனைத்தும் செழிப்புக்காக உடனடியாக பலனை தருகின்றன. ஸ்ரீ சத்குரு கூறினார், இந்த வார்த்தைகளால் பரமாத்மா தனது கையில் இருந்த மனிதனை விடுவித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை போன்ற சிறந்த அந்த 1000 முனைகளை நான் வணங்குகிறேன். நேமி உலகங்கள் அனைத்தையும் கடந்து கோமதி நதிக்கரைக்கு சென்றான். அது துறவிகளை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது. நேமியின் படுக்கையிலிருந்து இந்த காடு நைமிசா என்ற அழைக்கப்படுகிறது. முனிவர்கள் திரளானோர் கலந்து கொண்ட ஒரு மகா புண்ணிய ஸ்தலமாக இது விளங்கியது. சக்கரம் விழுந்த சக்கர தீர்த்தம் என்ற புண்ணிய தலம் இது. எஞ்சியதை கொடுப்பதன் மூலம் முன்னோர்கள் எப்போதும் திருப்தி அடைகிறார்கள். பெரிய முனிவர்கள் ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்தனர். துறவிகள் 1000 யாகம் செய்தார்கள். மகா முனிவர் வியாசர் தனது சீடர்களுடன் இங்கு வசித்து வந்தார். துவாபரத்தின் முடிவில் அவர் தனது புலன்களை வென்று கடுமையான துறவரம் செய்தார். புகழ்பெற்ற தேரோட்டி 18 புராணங்களின் உரையாசிரியர் ஆவார். அவர் சௌனக முனிவர் போன்ற முனிவர்களுக்கு பயபக்தியுடன் வேதங்களை ஓதினார். ஸ்வயம்புவ மனுவுக்கு சதரூபை என்ற மனைவியும் இருந்தால். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தில் ஈடுபாடு கொண்ட அவர் கடுமையான துறவுகளை மேற்கொண்டார்.
மனு கூறினார், முழு உள்ளே முழு வெளியே எங்கும் நிறைந்த எப்போதும் யாரால் எல்லாம் பரிபூரணமாக இருக்கிறதோ அந்த பரிபூரண பிரம்மனுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த உலகில் உள்ள அனைத்தும் அசையும் மற்றும் அசையாது எவரால் எல்லாம் மூடப்பட்டதோ அந்த கடவுளுக்கு வணக்கம். பரமபுருஷ பகவான் போன்ற மற்ற அனைத்தையும் துறந்த பிறகு இன்பம் மரணமானது. யோகிகள் தங்கள் ஆசைகளை வென்றதற்காக யாரை வழிபடுகிறார்களோ அவருக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இந்த உலகில் வாழ விரும்பினால் ஆசையில்லாத ஒன்றை செய்யுங்கள். முக்தியை விரும்புவோருக்கும் செயலற்றவர்களுக்கும் அடையக்கூடியவனாக இருப்பவனை வணங்குகிறேன். மனம் எதை உணர்கிறதோ அதையே மனம் உணரவில்லை. மனதுக்கும் வார்த்தைகளுக்கும் புலப்படாத அந்த உன்னதத்தை நான் வணங்குகிறேன். புலன்களுக்கு தொலைவில் இருப்பதே புலன்களின் தொடக்கம். உலகங்கள் அனைத்தையும் மகிழ்விக்கும் தேவேந்திரனை நான் வணங்குகிறேன். ஞானிக்கு அருகாமையில் இருப்பதெல்லாம் பகுத்தறிவற்றதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. அறிவிற்கு அணுகக்கூடிய அந்த பரம பிரம்ம ஞானத்தை நான் தியானிக்கிறேன். ஆண்டவரே, தலைவரே, உமது கருணையால் என்னை உயர்ந்த இடத்திற்கு சரியான பாதையில் அழைத்து செல்லுங்கள். தலைவரே, நான் செய்ததை நினைவு கூறுங்கள். நான் தங்களிடம் மட்டுமே அடைக்கலமாக இருக்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு ஸ்வயம்புவ மந்திரங்களையும் உபநிடதங்களையும் ஓதினார். நாராயணரை தியானித்து உச்ச தவங்களை செய்தார். பிறகு மனதை வென்றவரே, நான் அவரை அப்படியே எடுக்க விரும்புகிறேன். அசுரர்களும் எதிரிகளை துன்புறுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் அங்கு வந்தனர். அப்போது யாகங்களின் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கு தோன்றினார். ஒரு இலகுவான விளையாட்டில் அவர் சக்கரத்தால் அவர்களின் தலையை ஆட்டினான். இவ்வாறே அரசன் பலியின் திருவருளால் பாதுகாக்கப்பட்டான். அவர் தனது மனைவி சதரூபையுடன் யாகத்தை வழிபட்டார். வைகானச சம்பிரதாயப்படி யாகங்களின் இறைவனை நிறுவிய பின் பொற்காலத்தில் அழகிய கோயிலில் அவர்களை மகிழ்ச்சியுடன் வழிபட்டார். ராமபிரான் தனது சகோதரர்கள் மற்றும் முனிவர்களுடன் இங்கு வாழ்ந்தார். உலகத்தின் அதிபதியான ஸ்ரீ ராமபிரான் அஸ்வமேத யாகம் செய்தார். குச்சலவர்களால் இறைவன் அழகான இராமாயணத்தை பாடினார். தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை எப்போதும் அன்புடன் விசுவாசித்து கேட்பார். அந்த நிலையில் ஸ்ரீராமபிரானின் புகழ்பெற்ற மனைவி ஜானகி சீத்தை உள்ளே நுழைந்தால் அவரது புனித தன்மையே வீட்டின் தரையை காட்டுகிறது. சீதா குண்டம் என்று அழைக்கப்படும் ஒரு புனிதமான இடம் உள்ளது. அது மிகவும் மங்களகரமானது. ஒரு தொடுதலால் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. முனிவர்களின் மனமும் முதன்மையானவருமான ததீச்சி முனிவர் துறவு மேற்கொண்டார். தெய்வங்களின் நலனுக்காக தன் எலும்புகளை கொடுத்தவர் ததீச்சி முனிவர். சகல பாவங்களையும் அளிக்கும் ததீச்சி முனிவரின் புண்ணிய ஸ்தலம் இது. இது ததீச்சி முனிவரின் உச்ச புகழை இவ்வுலகில் ஒளிரச் செய்கிறது. கோமதி நதியை நினைத்து பாவங்களை அளிக்கும் புனித நீர். அதன் கரையில் அனைத்து முனிவர்களும் பலவித துறவுகளை மேற்கொண்டனர். நைமிசாரண்ய வனத்தின் பெருமைகளை கேட்பவர்கள், படிப்பவர்கள் அவர்களின் தகுதியை பிரம்மதேவரால் கூட எண்ண முடியாது. அந்த அளவிற்கு மேன்மை பெறுவார்கள். நைமிசாரண்ய திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.